ஸ்ரீ வெங்கடாரியதனயம் தத்பாதகமலாஸ்ரயம் பாதூலான் நவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே. பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர்முனிசிம்மஸ்ய கவிதாவனசாரிணः ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கேனயாதி பராம் கதிம். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களாலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா உள்ளிரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு கொய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிதமச்சகாஞ்சலீம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதீம் நமத ராட்சசாந்தகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற பதிவுகளில் முதல் பதிவு ராமன் அவதாரம் செய்தான், ராமாயணமும் ராமனுடன் சேர்ந்து அவதாரம் செய்தது அப்படிங்கிறத முதல் பதிவுல ராமனுடைய அவதாரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அனுபவம் பெற்றோம். கடந்த பதிவு அந்த பதிவுல எப்படி சீதா கல்யாணம் நடந்தது, எப்படி விஸ்வாமித்திரர் வந்தார், காஷின் போனார், தாட்டகை வதமாக ஆயிற்று, மதா அதிபலா மந்திரங்களை பெற்றார்கள், அகலிகை சாப விமோசனம் பெற்றாள். அதைத் தொடர்ந்து மிதிலைக்கு சென்று சீத்தையின் விவாகம் நடந்தது. விவாகம் முடிஞ்சு திரும்பி அயோத்தியாவுக்கு வர வழியில பரசுராமரின் அகங்காரத்தை ஒடுக்கினார் ராமர். அது வரைக்கும் பார்த்தோம். இங்க வந்தாச்சு, அயோத்தியால சௌக்கியமா இருக்கா. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அவர்கள் அங்கு கழித்தார்கள் அப்படிங்கிறது வால்மீகி நமக்கு தெரிவிக்கின்றார். ஏற்கனவே பார்த்தோம், அங்க விவாகத்துக்கே பரதனுடைய மாமா யுதாஜித் வந்திருந்தார். அவரும் இங்க வந்து அயோத்தியாலே தங்கி இருக்கார், 12 வருஷமா இங்கதான் இருக்கார். இப்போ என்ன பண்றா, கோசல அவருடைய தேசத்திற்கு செல்ல வேண்டும். யுதாஜித் வந்து அவருடைய இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும். போகும்போது கேட்கிறார், நானும் பரதனை ஆட்சின்னு போட்டுமா அப்படின்னு கேட்கிறார். பரதனுக்கும் அவங்க மாமா வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஆட்சின்னு போறா. ஆட்சின்னு போறதுக்கு நல்ல நாள் பார்த்து ஆட்சின்னு போனோம் இல்லையா, அதுக்கு நாள்கள்லாம் வசிஷ்டர் குறிச்சு கொடுக்குறார். என்ன நாள், எந்த நாள்ல நீ கிளம்பினா சரியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் அழகாக குறித்து கொடுக்கிறார். அந்த நாள்ல பரதன் கிளம்புவதற்கு தயாரானான். பரதன் புறப்படுவதற்கு தயாரானான். ஆனா பரதனுக்கு முன்னாடி பார்த்தாள்னா சத்ருக்னன் அந்த தேர்ல ஏறி உட்காந்துருந்தான். வசிஷ்டர் பார்த்தார், என்னது நீ உட்காந்துருக்க, உனக்கெல்லாம் நட்சத்திரமே பார்த்து கொடுக்கலையே, நீ எப்படி நீங்க போலாம் அப்படின்னு வசிஷ்டர் கேட்கிறார். சுவாமி, இது பரதனுக்கு நாள் பார்க்கறது நல்லதுதான், சௌக்கியம், கரெக்ட். ஆனா எனக்கு எதுக்கு நாள் பார்க்கணும், ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார் வசிஷ்டர். ஓ, சத்ருகனன் சொன்னானா, இப்போ பரதனோட சேர்ந்து அவருக்கு தேவையான துணிமணிகள், பெட்டிகள், வஸ்திரங்கள், வாள் முதலானவெல்லாம் எடுத்துன்னு போறா. அதுகளுக்கெல்லாம் நாள் குறிச்சிங்களா அப்படின்னா, எப்பா இதெல்லாம் வஸ்து உடையவன், அது அவனோட வஸ்துவை எடுத்துன்னு போறதுக்கு எப்படிப்பா நாள்லாம் குறிக்க முடியும் அப்படின்னு வசிஷ்டர் கேட்டாராம். அதே மாதிரிதான் சுவாமி, நானும் அவனுடைய வஸ்து அப்படின்ட்டு சொன்னார். அந்த சத்ருகனுடைய அந்த வாக்கியம் அவ்வளவு அழகாக, இந்த பெட்டி படுக்கைக்கெல்லாம் எப்படி நீங்க நாள் குறிக்க மாட்டீங்களோ அது மாதிரி எனக்கு நாள்கள் குறிக்க தேவையில்லை அப்படின்னு சத்ருகனன் சொன்னான். சத்ருகனன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வால்மீகி அழகாக தெரிவிக்கிறார். நித்திய சத்ருக்னகா அப்படின்ற அந்த வார்த்தையை கொண்டு தெரிவிக்கின்றார். அப்படின்னா என்ன, நித்திய சத்ருக்னன், அவன் எதிரிகளை வென்றவன். இப்படிப்பட்ட எதிரியா நித்திய சத்ருக்னன் அப்படின்றார். அப்படின்னா என்னன்னா, 5 இந்திரியங்கள், அந்த புலன்களை வென்றவன். அதுவும் எப்படின்னா, ராமன் அதாவது பெருமாள் கிட்ட கூட அந்த ஈடுபடாமல் அதெல்லாம் வென்றவன். என்ன, பெருமாளிடம் ஈடுபடாமல் இருத்தல் நன்மையா அப்படின்னு பார்த்தா இங்க நன்மை அப்படின்னு காட்டுறார். ஏன்னா பாரதந்திரியம், அவருக்கு அந்த பக்தனுடைய பாகவதனுக்கும் பாரதந்திரியமாக இருக்கக்கூடியவன். எப்படின்னா, பரதனிடம் ஈடுபடும் போது பெருமாள் கிட்ட ஈடுபட்டா பரதன் கிட்ட ஈடுபடாம போயிடுமே. அதனால பெருமாளிடம் ஈடுபடுதலே
அது கீழானது அப்படின்ற அர்த்தத்துல சத்ருகனன் அழகாக கொண்டு சொல்லுகின்றான். அதனால வெட்டி படிக்கைகள்லாம் நீங்க நாள் குறிக்காதனால எனக்கும் நாள் குறிக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பரதனோடைய பரதனுடன் சென்று விடுகின்றான். இப்போ பூமாதேவி கஷ்டப்பட்டாலாம். என்ன கஷ்டம்? ஆஹா, அங்க அழகா இருக்கு, பெருமாளே அங்க பிறந்திருக்கார், பூமாதேவி எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணாராம் பெருமாள்? ஸ்ரீதேவிக்கு தலைவன் ஆகிவிட்டார். இப்போ ஸ்ரீதேவியை கைப்பிடிச்சிட்டார், சீதா கல்யாணம் ஆயிடுத்து. ஆனா பூமி தேவிக்கு இன்னும் தலைவன் ஆகலையாம். என்ன தலைவன் ஆகுதுன்னா, இந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் எப்போதுமே ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் தான். அதனால மறுபடியும் திருமணம் என்பது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தத்துல பூமாதேவி விருப்பப்பட்டாள்னா, அந்த நிலத்துக்கு அரசனாக அயோத்தியாவுக்கு ராஜாவாக அவன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேணும் அப்படின்னு பூமி தேவி ஆசைப்பட்டாள். அதே சமயத்துல தான் தசரதனும் யோசிச்சுட்டு இருக்கான், என்ன பண்றது தெரியலையே, இவ்வளவு நாள் ஆயிடுத்து, ராமன் அவ்வளவு இதுவா இருக்கான், அவனுக்கு நான் நன்னா இருக்கும் போதே, எல்லாரும் பெற்றோர்கள்லாம் நினைக்கிறது நான் நன்னா இருக்கும் போதே அவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை பசங்களுக்கு பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? அந்த மாதிரி அவன் நினைச்சானா, நான் நன்றாக இருக்கும் போதே இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சான். உடனே அரசவையை கூட்டினான். அரசவையில எல்லார்கிட்டையும் கேட்டான், இதே மாதிரி என்னோட மனசுல தோன்றது, ராமருக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணணும், மூத்த பிள்ளை வந்தான், அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேணும் அப்படின்னு சொன்னாலாம். அப்படி சொல்லும்போது எல்லாரும், அவன் நினைச்சான் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வரும்னு நினைச்சான். ஆனா அப்படி வரலையாம். எல்லாரும் ஒத்த குரல்ல ஒரே குரல்ல சொன்னாலாம், நீ எப்ப இறங்குவ, நீ எப்ப இறங்குவ அப்படின்னு கேட்டான். என்ன இது, ஏன் நான் என்ன ஆட்சி பண்ணதுல தப்பா, 60,000 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கனே அப்படின்னு சொன்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறதுதான் கேட்கிறேன். உடனே என்ன வேண்டாம், உடனே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யுங்கோ, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்க. நீங்க பண்ணது எந்த தப்பு பண்ணல, ஒரே ஒரு தப்பு தான் பண்ணீங்கோ. ராமன்ற அப்படிப்பட்ட அற்புதமான மகனை பெற்றார்கள் அல்லவா, அந்த சிறப்பு, அதுதான் நீங்க பண்ண தப்பா இருக்கும். அதனால நீங்க இறங்கி உடனடியாக ராமரை ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு. இருந்தாலும் தசரதன் இன்னொரு விதத்துல கேட்கிறாங்க, ராமனுக்கு என்ன தகுதி இருக்கு, குணங்கள் இருக்கா அப்படின்னா, ராமருடைய குணங்களை எல்லாரும் புகழ்ந்து பாடுறா. அவன் அந்த மக்களோடு மக்களாக பழகிறான், பராக்கிரமம் மிகுந்தவனாக இருக்கலாம், ஆச்சாரியர்களிடம் எப்படி பழகணும்ன்றது அவனுக்கு என்னன்னா தெரிஞ்சிருக்கு, வீரம் நிறைந்தவனாக, இப்படி எல்லா விதத்திலும் அவன் குணவானாக இருக்கின்றான், குணங்கள் நிறைந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு எல்லாரும் ஒருமித்து சொல்லுகின்றார்கள். யாராவது ஒருத்தரோட நீங்க புகழணும்னா அவ யாருன்னு பார்க்கணும். அவ நம்முடைய குருவாக இருந்தா உடனே அவ எதிரவே அவளுடைய புகழை பத்தி சொல்லிவிட வேண்டும். நண்பர்கள்னா எப்படி இருக்கணும், நண்பர்கள் இல்லாத போது அவளை பத்தி பெருமையா பேசணும். நண்பர்கள் எப்போ இல்லையோ, இல்லாத இடத்துல பெருமையா பேசலாம், இருக்கும்போது பெருமையாக பேசக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதே பணியாளர்கள், எம்ப்ளாயிஸ், அவளை எப்ப சொன்னோம், வேலை கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது நன்னா பண்ணுவார், நன்னா பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடாதான், பண்ணி முடித்த பிறகு சொல்ல வேண்டும். அதே பிள்ளைகளை பத்தினா எப்பவுமே பாராட்டவே கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா அதனாலதான் தசரதன் பாருங்க, அவன் பாராட்டவில்லை, அவன் குணத்தை சொல்லல, என்ன பண்ணா, பிரஜைகள் மூலமாக சொல்லுவித்தான், அவ சொல்ற மாதிரி பண்ணிட்டான். அப்போ சரி, இதெல்லாம் முடிஞ்சது. அப்ப எல்லாருக்குமே ஆசைதான் ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ சுமந்திரன் மூலமா ராமன் அழைச்சி வர சொல்லி ராஜாவுக்கு ஏற்படக்கூடிய 7 தோஷங்கள்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் எல்லாத்தையும் சொல்றான். இதே மாதிரிலாம் தோஷங்கள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் குறிக்கப்படுறது. பட்டாபிஷேகத்துக்கு நாளைக்கே நாள் அப்படின்ற மாதிரி நாள் குறிக்கப்படுகின்றது. அப்போ குடிச்சதுக்கு அப்புறம் இது காட்சி இப்படி இருக்க, இங்கு கைகையினுடைய அரசவைக்கு இப்போது செல்லுகின்றோம். எல்லாரும் அறிந்த ஒரு கேரக்டர் என்ன, கூனி. அவ யாருன்னு பார்த்தா தேவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவள். யாருன்னு அவ சரித்திரம் பின்னாடி பெருசா தெரியல. ஏன்னா அவ கூனி யாருன்னா தேவர்களால். என்ன காரியம், என்ன ராம அவதாரம் எதுக்காக எடுத்திருக்காரு, முதல் பாசத்திலேயே குலசேகர பெருமானும் அழகான தெரிவிச்சாருங்க. ராவணன் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய மணிமுடியை சிதற வைக்க, அவனை தலைகள் பத்தையும் சிதற வைக்கணும், அதுக்காக தானே அவதாரம் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் பாடல இங்க ராஜ்ய போகத்துல ராஜாவா பட்டாபிஷேகம் ஆயிட்டு இருந்ததுன்னா அது நடக்காம போயிடுமே. அதனால என்ன பண்ணாலும் பூனியை அனுப்பி வச்சு தேவர்கள்லாம். என்ன அவ வந்தா, இப்போ மந்திரைன்ற அந்த பூனி வந்துட்டே இருக்கா. கைகையை பார்த்து கேட்கிறா, என்ன விசேஷம், என்ன இப்படி கடுகுடுன்னு ஓடி வர, ரொம்ப பதட்டமா ஓடி வரையே அப்படின்னு கைகையை கேட்கிறா. கேட்கும்போது அந்த அனைத்து என்னப்ப சொல்றான்னா, போனப்போ எல்லா செல்வங்களையும் அந்த கௌசல்யா எடுத்துன்னு போயிட்டான் அப்படிங்கிறா. என்ன ஒழுங்கா சொல்லு, என்ன எதுவும் வளர்றியே அப்படின்னு கைகையை கேட்க, ராமனுக்கு பட்டாபிஷேகமா,
ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறான், நீ குடும்பத்தோடு அழியதான் போறப்போ உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே கைகேயிக்கு சந்தோஷம் தாங்கலையாம். ஆஹா, என்ன அற்புதமான ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்க, என் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகமா, என் மகனுக்கா அப்படின்னு கழுத்துல அணிஞ்சிட்டு இருந்த அந்த முத்து மாலையை காட்டி கூனிக்கு கொடுக்குறா. இந்த கூனி என்ன பண்றா, அந்த முத்து மாலையை தூக்கி விசிறி எறிகிறா. என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்றேன், நீ என்ன இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆமா, என்ன ஆண்டா என்ன பரதன் ஆண்டா என்ன, ரெண்டு பேரும் ஒண்ணுதானே எனக்கு அப்படின்னு கைகை சொல்றா. இதுதான் சொல்லுவா, நாம கூடா நட்பு எப்பவுமே இருக்கக்கூடாதான். என்ன பண்ணுவா, தீயவர்கள் நம்மோட சேர்ந்து என்ன பண்ணுவா, நம்மளையே தீய வழியில செலுத்தி விடுவார்கள். அது இங்குதான் அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறது கைகையும் கூனியுடைய நட்பு. என்ன பண்ணா, தீயவர்கள் ஒதுங்கி இல்லாம இருக்கிறதுனால என்ன பண்ணா, ராமன் வந்து யார் தெரியுமா, எப்படி சொல்றா பாருங்க, என் மகன் சொன்ன கைகை கிட்ட ராமன் உன்னுடைய சக்களத்தி மகன், என்ன அவனுக்கு நன்மைனா என்ன அர்த்தம்னா உனக்கு மரணம். இது மட்டும் இல்ல, பரதனுக்கு பரதன் ராமனுக்கு என்ன பண்ண போறான், இப்போ பட்டாபிஷேகம் பண்ண அடிமையா இருக்கணும், நீ என்ன பண்ணும் கௌசல்யாவுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றா கைகை. ராமன் மூத்தவன், அவன் குணவான், அவனுக்கு தானே பட்டாபிஷேகம் நன்னா தானே இருக்கு அப்படின்னு சொன்னான். இல்ல ராமனுக்கு பிறகு என்ன பண்ணுவா, கொஞ்ச நாள் கழிச்சா கூட ராமனுக்கு பிறகு ராமனுடைய பிள்ளைகள் தான் மறுபடியும் பட்டாபிஷேகம், பரதனுக்கு எப்பவுமே வராது. நீ வந்து அது மட்டும் இல்ல, பரதன் வந்து 12 வருஷம் இங்க இல்லாம இருக்கான், திரும்பி வந்தா என்ன ஆகும்னா ராமன் பரதனை கொன்று விடுவான். அதனால ஒண்ணு அவனை அங்கேயே இருக்க சொல்லு மாமா வீட்லயே, இல்ல அவனை காட்டுக்கு போயிட சொல்லு, இல்ல என்ன பண்ணு அரசவை வேண்டும், எனக்கு வந்து பரதனுக்கு தான் அரசு வேண்டும் அப்படின்னு தசரதனிடம் கேளு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி அவனுடைய விஷத்தை விதைக்கின்றாள். அப்போ கைகேயினுடைய மனம் கலங்க ஆரம்பிக்கின்றது. என்ன சொல்றா, சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறா. கேட்டதுக்கு கூனி சொன்னா, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், ராமனை என்ன பண்ணணும் நாட்டை விட்டு துரத்தணும். கைகை கேட்கிறா, நீ பரதனுக்கு பட்டாபிஷேகம் கூட சொல்ற, பரவாயில்ல, எதற்காக ராமனை துரத்தணும்னு சொல்ற, உங்களுக்கு இருந்தாலும் அந்த அன்பு போகவே இல்லை, ராமன் மேல இருந்த அன்பு எதற்காக போறணும் அப்படின்னு கேட்கிறா. அவன் இங்க இருந்தா என்ன பண்ணுவா தெரியுமா, எல்லாரும் ராமன் பின்னாடிதான் போயிட்டு இருப்பா, எல்லா மக்களும் ராமனையே மதிப்பா. அவனை இப்ப இங்க இருந்து துரத்திட்டோம்னா, ஒரு 12 வருஷம் துரத்திட்டோம்னா அவனை எல்லாரும் மறந்துடுவான். அதுக்குள்ள பரதன் என்ன பண்ணான், ஆட்சியில வாழறதுக்குலாம் நல்லா பழகின்றுவான். அதனால இதை செஞ்சுதான் ஆக வேண்டும். சரி, அதுக்கு நீயே வழிய சொல்லு அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது, உனக்கு ஞாபகம் இருக்கா சம்பராசுர யுத்தம், அதுல என்ன பண்ணான், தசரதன் மயங்கி விழுந்துட்டான். விழுந்த உடனே தேரோட்டியா இருந்த நீ அவரையும் காப்பாத்தின, அந்த யுத்தத்தையும் வெற்றி பெற பண்ண. அப்போ 30 கோடி தேவர்கள் சாட்சியாக என்ன பண்ணா, அவன் உனக்கு வரம் அளித்தான். 2 வரம் கேளு, எதை வேணாலும் தர்றேன் அப்படின்னு. நீ என்ன சொல்ற, அப்புறமா வாங்கிக்கிறேன், இப்ப எதுவும் வேண்டாம் சொல்லிட்டேன், அதை இப்ப கேளு. அதுதான் 2 வரம். என்ன பண்ணும், 2 வரத்துல ஒண்ணு பரதனுக்கு பட்டாபிஷேகம், 2வது ராமன் 14 வருடங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டும், அதை கேளு அப்படின்னு அவளே வழியையும் சொல்லி கொடுக்குறா. என்ன பண்ணும், தலைவிரி கோலமாயிரு, அவன் வருவான். இப்போ தசரதன் வந்தான்னா என்ன பண்ணு, அழுது புலம்பியாவது எப்படியாவது இந்த 2 வரங்களை பெற்றுவிடு அப்படின்னு கூனி சொல்றா. இதுதான் ஆழ்வார் அழகா தெரிவிச்சார். கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் வராதுடைய, உலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப, இலக்குமனந்தன்னோடும் அங்கு ஏதியதோர் அடையாளம் அப்படின்னு அழகாக ஆழ்வார் தெரிவிக்கிறார். எப்படி கலக்கி போயிட்டு பாருங்க. இப்ப கலக்கி போனதுல என்ன பண்ண போறா, கலக்கியம் அந்த கைகேசி வந்து கலக்கிட்டா, இப்ப என்ன பண்ண போறா, இவ வரம் வேண்ட போகின்றாள். தசரதன் வந்தான். தசரதன் வந்துட்டான். வந்த உடனே பார்த்த உடனே என்ன இது இப்படி இருக்காளே அப்படின்னு பாக்குறான். இப்போ சொல்றா, என்ன ஏதாவது ஆயிட்டா, வேற யாருன்னா என்ன பண்ணாலா, யாருன்னா எதனா பேசினாலா, அவங்க சொல்லு, என்ன வேணாலும் பண்றேன் நான், நீ என்ன கேட்டாலும் தருகின்றேன். மறுபடியும் தசரதன் முன்னாடி விஸ்வாமித்திரர்கிட்ட என்ன சொன்னானோ அந்த மாதிரியே சொல்லிட்டான். விஸ்வாமித்திரர் உள்ள நுழையும் போது என்ன பண்ணா, சுவாமி நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்றேன், என்ன சொன்னாலும் பண்ணி விடுறேன் அப்படின்னா. அந்த மாதிரியே இப்ப கைகை கிட்ட என்ன சொல்றா, நீ எதுவுமே கவலைப்பட வேண்டாம், உனக்காக நான் என்ன கேட்டாலும் நான் தருகின்றேன், அதனால நீ எதுவுமே இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த சந்தோஷத்துல, இந்த துக்கத்திலையும் சந்தோஷத்திலையும் எதுவுமே நம்ம வாக்கே அளிக்க கூடாது என்பது தசரதன் 2வது முறையாக இங்க தவறினான். என்ன பண்ணிட்டான், இந்த உலகத்திலேயே என்ன தெரியுமா, பெண்கள்லயே எனக்கு பிடிச்சது யாருன்னா நீதான், ஆண்கள்லயே பிடிச்சது யார் தெரியுமா, இந்த ராமன் தான். அந்த ராமன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். இவ்வளவு அழகாக அந்த ராமன் மீது இருந்த பக்தி, அவன் மீது இருந்த அந்த அன்பு எல்லாத்தையும் காமிச்சார் தசரதன். வால்மீகி தெரிவிச்சார், தேன ராமேன கைகேயி சாபே ஷபயத்தே வச்சன கிரியாம். என்ன பண்ணாராம்,
இந்த ராமன் மீது ஆணை, நீ உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதனை தருகின்றேன், சபேதே வச்சனக்கிரியாம் அப்படின்னு சொன்னார். கேக்குறா, நிச்சயமா கொடுப்பீங்களா? கொடுக்கலன்னா வச்சுக்கோங்க, நான் என்னோட உயிரையே நான் மாய்த்துக் கொள்ளுவேன் அப்படின்னு கைகையை சொல்றான். இப்போ கைகையை கேக்குறா, என்ன பண்ணும், நீங்க இப்போ ராமருக்கு பட்டாபிஷேகத்துக்கு தான் ஏற்பாடுலாம் பண்ணிருக்கீங்க, அதை என் மகன் பரதனுக்கு, நீங்க ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணி என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அழகா கேட்கிறா. இப்ப ஒரு இடியே இறக்கினார் போல கேட்கின்றாள். ரெண்டாவது வரம்னு ஒண்ணு சொன்னான். முதல் வரத்தை கூட அவன் கேட்டுட்டான், சரி அவன் அமைதியா தான் இருந்தான். ரெண்டாவது வரம் சொன்னா பாருங்க, அவன் என்ன சொன்னா, நவ பஞ்சச வர்ஷாணி தண்டகாரியன்னம் ஆசிரிதா. என்ன பண்ணமா, ராமன் 9+5 14 வருடம் நேரா சொல்லல, 14. ஏன்னா ஏற்கனவே விஸ்வாமித்திரர் வரும்போது அவன் 10 நாள் அனுப்பினவன ஒரு மண்டலம் ஒரு முகூர்த்தம் மூர்ச்சியாகி போயிட்டார் தசரதன். அதனால பார்த்தாயோ அப்படி சொல்ல வேண்டாம். 9 வருஷம் +5 வருஷம், அந்த 14 வருடங்கள் காட்டில் தபஸ்வியாக இருக்க வேண்டும், என் கண்ணெதிரே சென்று விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். புரியல தசரதன், கனவா எதனா மயக்கமா, எனக்கு எதனா பயமா, எதனா பாவம் தான் என்ன தாக்குறதா என்னன்னு தெரியலையே, என்ன கேட்ட அப்படின்னு கைகையே கேட்கிறான். மறுபடியும் அவன் சொல்றான், என் மகன் ராமன். அது சொல்லும்போதே கேட்கிறான், இது வரைக்கும் என் மகன் காட்டுக்கு போகணுமா, நம் மகன் எங்கேயுமே சொல்லல. அவ என்ன சொல்றா, என் மகன் பரதன்றா. தசரதன் என் மகன் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டுமா, இதை பரதனே இருக்க மாட்டானே, நீ இப்படி சொல்றியே. அப்ப சொல்றான், நீ ராமன் மீது ஆணை சொல்லியிருக்க, 33 கோடி தேவர்கள் சாட்சியாக சொல்லியிருக்க வரம் கொடுப்பேன்னு. நீ வரம் கேட்டதை கொடுக்கலன்னா நான் உயிரை மாய்த்துப்பேன், அதுவும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நீ மறுபடியும் மாத்தக்கூடாது. இப்போ உன் கையால என்ன பண்ணும், நான் வேணா கொடுத்துடுறேன் இந்த ராஜ்யத்தை. அழகாம் தசரதன், நான் வேணா உங்ககிட்ட கொடுத்துடுறேன், நீயே உன் கையால ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடேன். இது இல்லைன்னா ரொம்ப சரியா வராது, நீ பேசுறது பரதன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டானே அப்படின்னு தசரதன் சொல்லுகின்றான். இங்க தசரதன் அவள் கேட்ட வரத்தை சரி தரேன்னு சொல்லல, தரமாட்டேன்னு சொல்லல. இந்த இடத்துல அமைதியா இருந்துட்டான். மௌனம் சம்மதம்ன்ற அந்த இதுல போயிடுச்சு. என்னன்னா மகாபலி என்ன பண்ணார், மகாபலி 3 அடியை கொடுக்க முடியவில்லையோ, அதே போல நான் என்ன பண்ண போறேன், இவரு சரேன்னு சொல்லல தரலன்னு சொல்லல, ஆனா அங்க நன்மை நடந்தது. இங்க என்ன ஆயிடுத்து, உன்னையும் உன் மகனையும் துறந்தேன் அப்படின்ட்டு இப்ப யாரு தசரதன் சொல்றான். அப்படியே மூர்ச்சையாய் விழுந்துட்டான். மறுநாள் காத்தால இங்க பார்த்தா எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலா நடந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் யாகத்துக்கெல்லாம் தயாராயிட்டா, பட்டாபிஷேகம் பண்ணணும், அதற்குண்டான காரியங்கள்லாம் வசிஷ்டர் பார்த்துட்டு இருக்கார். இப்போ நேரம் ஆயிடுச்சு, அங்க தசரதனும் வரல ராஜ்யத்துக்கு, ராமனும் தயாராகவே இல்லை. என்னடா இது அப்படின்னு சுமந்திரனை கூப்பிட்டு அனுப்புறான், நேர்ல போய் பார்த்துட்டு வா என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு அனுப்ப, சுமந்திரன் வந்தான். நேரம் ஆயிடுத்து, கூப்பிட்டு போனோம், ராஜா அங்க சக்கரவர்த்தி அங்க வரவே இல்லையே, முகூர்த்தத்துக்கு நாடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது என்ன பண்றா கைகை, இல்ல நீ போயிட்டு முதல்ல ராமனை இங்க ஆசிடுவா அப்படின்னு சொல்றான். என்ன பண்றதுன்னு தெரியல, சொன்னாலும் அதற்றா கைகை. அதனால என்ன பண்றான், ராமனை போய் சுமந்திரன் இங்க கைகையினுடைய இல்லத்துக்கு ஆசிண்டு வரார். ராமரை பார்த்த உடனே ஒரு ஆசையா ராமா அப்படின்னு கூப்பிடக்கூடிய தசரதன் விழுந்து கிடக்குறான். என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் தசரனுடைய கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. ஒரே விசன அப்படியே அழறாரு அவரு. என்ன பண்றதுன்னு தெரியல. கைகை கிட்ட கேட்கிறான், என்னாச்சு. தசரதனால பேசப்பட முடியவில்லை. ஏன்னா ராமரை பிரிய போறோம், 60,000 ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளைய நான் பிரியணுமே அப்படிங்கிற அந்த ஏக்கத்துல அவர் வார்த்தையே வரல. கைகையை பார்த்து கேட்கிறாரு ராமர் பெருமான் கேட்கிறாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார். கைகையை சொன்னா, அப்பா உனக்காக தான் காத்துட்டு இருக்கார். அப்பா என்ன பண்ணார், எனக்கு ஒரு வாக்கு தந்தார், அதை நிறைவேற்றணும்னா நீதான் பண்ணணும், அதை நீ செய்வியோ மாட்டையோ அப்படின்னு எண்ணிட்டு கலங்கி போயிருக்கார் அப்படின்னு சொன்னான். எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல ராமர் சொன்னார், கட்டளை எடுங்கோ, என்ன பண்ணணும், விஷம் குடிக்கணுமா, என்ன சொன்னாலும் பண்ணுகின்றேன் அப்படின்னு ராமன் பெருமான் சொல்லுகின்றான். ராமனுக்கு எப்பவுமே 2வது வார்த்தையே கிடையாது. ஏற்கனவே பார்த்திருப்போம், ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். இதை தவிர எப்பவுமே இந்த அவதாரத்துல கிடையவே கிடையாது அப்படின்றத அவன் நிரூபித்து காட்டி இருக்கின்றான். சொன்னா கைகை, இப்போ பரதனுக்கு பட்டாபிஷேகம், ஆஹா ரொம்ப சந்தோஷமாயிடுத்து ராமபிரானுக்கு. பட்டாபிஷேகமா பரதனுக்கா, தசனமா பண்ணலாமே, ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, 7+7 14 வருடங்கள் நீ ஜடாமுடியுடன் நீ என்ன பண்ணணும், காட்டுக்கு போனோம் அப்படின்னு அதையும் அவர் சந்தோஷமா ஏத்துட்டார். அவரோட திருமுகம் அதுதான் பார்க்கணும்.
அவருடைய திருமுகம் மாறவே இல்லை, அப்படியே புன்னகை பூத்து செந்தாமரை ஒத்திருக்கும் முகமாக இருந்தது அப்படின்னு கமலாட்டாழ்வானும் நமக்கு காட்டுகின்றார். அதை என்னாச்சு, பரதனுக்கு பட்டாபிஷேகமா, என்ன பண்ற ராமன் சொல்றான், சரி சரி நானே இருந்து ராமன் அழைச்சிட்டு வந்து இங்க பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுக்கு போறேன் அப்படின்றான். கைகை சொல்றான், இல்ல இல்ல நிறுத்து நிறுத்து, என்ன சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உனக்கிட்ட கட்டளை என்ன, நீ காட்டுக்கு போகணும், அதை மட்டும் பண்ணு, நாங்க வந்து பரதனுக்கு பட்டாபிஷேகம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். யாரை சொல்றா, கைகை ராமனை பார்த்து. அப்போ மறுபடியும் ராமான் கத்திண்டு தசரதன் கீழே விழ போக ராமர் அவரை கைத்தாங்கலாக பிடித்துக் கொள்ளுகின்றார். சொன்னார், அப்பா எனக்கு வாயால சொல்ல இதே மாதிரி காட்டுக்கு போகணும், நீங்க ஆணையிட்டா கூட போதும், நீங்க நேராவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இதுக்காக அப்பாவை போட்டு படிச்சே இருக்க வேண்டாம், நேரா சொன்னாவே, நீங்க சொன்னாவே நான் கேட்க போறேன், நீங்க எந்த நொடி சொன்னீங்களோ அந்த நொடியிலிருந்தே என்னுடைய வனவாசம் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அனுமதி மட்டும் எனக்கு வேணும், என்ன பண்ணணும், என்னுடைய தாய் கௌசல்யை பார்த்து சொல்லிட்டு போகணும், கௌசல்யை பார்த்து சொல்லணும், அடுத்ததா மனைவி என்னையே நம்பி வந்திருக்கா, அவகிட்டையும் பார்த்துட்டு ஒரு முறை சொல்லிவிட்டு போக வேண்டும், இதற்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு கையை கூப்பி வேண்டி நின்றார் பரதன். எப்படிப்பட்ட எம்பிரான், எம்பெருமான் அங்க 17-14 லோகங்களையும் அனைத்தையும் உடையவன், அனைத்தையும் படைத்தவன், அவன் என்ன பண்றான், ஒரு கைகை கிட்ட கையேந்தி நிற்கிறான், நான் போயிட்டு அம்மாவையும் மனைவியையும் பார்த்து சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு. கைகை சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். பார்த்தா பின்னாடியே ராமன் எப்போ சுமந்திரன் வந்து ராமன் ஆட்சி வந்தானோ பின்னாடியே லக்ஷ்மணன் வந்திருந்தான். பார்த்த உடனே அவனுக்கு கண்ணில் தண்ணீர், கண்கள் சிவந்தன. லக்ஷ்மணனுக்கு ஏற்கனவே லக்ஷ்மணன் கோபம் அதிகமுடையவன், எம்பெருமானுக்கு இதே மாதிரிலாம் நடக்கிறத பார்த்துட்டு கண்ணுல தண்ணியும் வருது, கண் ஃபுல்லா மொத்தமா சிவந்து இருக்கின்றது. அவனும் பின்னாடியே வந்ததுனால எல்லாமே தெரியுது. ராமன் வந்து எப்படி போறான், அப்போ கைகையினுடைய இல்லத்திலிருந்து அவனுடைய மாளிகையிலிருந்து வெளில போறானா, போகும்போது லக்ஷ்மணனுடைய முகத்தை பார்த்தா கண்ணுல தனித்தனியா வருது, கண்கள் சிவந்து இருந்தது. ஆனா பெருமான் அப்படி இல்லையா, பெருமாளை பார்க்கும்போதே அவ்வளவு அழகா இருந்ததுதான் முகம். எப்படி இருந்ததுன்னா, மெய்த்திருப்பதம் இவன்ன போதிலும் இத்திருக்கிற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். இப்படிப்பட்டு இருந்தான் பெருமாளுடைய முகம். அப்படி 2 சொன்னா, ஒண்ணு முதல் நாள் சொன்னா நீ உனக்குதான் ராஜ்ய பட்டாபிஷேகம், அவர் அப்படியேதான் இருந்தார். 2வது சொன்னா உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம், நீ 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும். அப்படியே ஒரு சித்திரத்துல எப்படி செந்தாமரை யுத்த மகம் இருக்குமோ, எதை கண்டும் சந்தோஷம் வரும்போதும் அவன் மலர்ந்திருந்தான், துக்கம் வரும்போதும் அதை துக்கமாக எடுத்துக்கொள்ளாமல் மலர்ந்த முகத்துடனே இருந்தான் அப்படின்னு அமனாட்டாழ்வான் அழகா காமிக்கிறார். கோசலை கிட்ட போறார், நான் கோசலை கிட்ட சொல்றாரு, இதே மாதிரி கைகை வந்து வர வேண்டியிருக்கா, நான் வந்து உடனே காட்டுக்கு கிளம்புகின்றேன் அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் எதுக்குப்பா உயிர் வாழணும், நானே விட்டுடுறேன், நான் என்னோட உயிரை கூட மாய்த்துக் கொள்ளுகின்றேன் அப்படிங்கிறான். இல்ல அப்பாவை நீங்க தான் பாத்துக்கணும், அதுதான் உங்களுடைய தர்மம், அப்பாவுடனே சேர்ந்து இருக்க வேண்டும், ஒரு பத்னிக்கு என்ன, ஒரு புருஷனுடன் சேர்ந்து இருக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய தர்மம், அதனால அந்த தர்மத்தினை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ராமர் சொல்றார். ஓ தர்மத்தை பத்தி பேசுறியா அப்படின்னு கௌசல்யா என்ன பண்றா, தர்மம்னா அதை விட மிகச்சிறந்த தர்மம் என்ன, தாய்க்கு பணிவிடை செய்யணும், நான் சொல்றேன் நீ எனக்கு பணிவிடை செஞ்சு 4 நாள் ஃபுல்லா எங்கூட ஏறு, நீ காட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்றா, இல்ல எப்போ வந்து பின்னாடி இருந்து லக்ஷ்மணன் வேற சொல்றான், அவர் சொன்னது தர்மமே இல்லை, என்ன தர்மமா அது, ராமன் எதுவுமே தப்பே பண்ணல, எதுக்கு காட்டுக்கு அனுப்புறா அப்படின்னு சொல்றான். அப்போ ராமன் பேசுறான், தர்மம்னா என்ன, முதல்ல வந்து சரி நீங்க சொன்னது தாய் சொன்னா கேட்கணும், அதெல்லாம் சரிதான், ஆனா அந்த தர்மம் முதல்ல வந்து தந்தையிட்ட கட்டளை தொடங்குவதற்கு முன்பே அப்படின்னா அதை செய்யலாம். எப்போ கைகை கிட்ட சொல்லிட்டான், அந்த நொடியே என்னுடைய வனவாசம் தொடங்கி விட்டது, அதனால அதை முடிச்சுட்டு வந்துதான் உங்களுக்கு பணிவிடையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்து லக்ஷ்மணன் கிட்டையும் சொன்னா, அதெல்லாம் இல்ல, அப்பா சொன்னா அதை கேட்டுதான் ஆகணும், அப்பா என்ன சொல்றாரோ அப்பாவின் வாக்கை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு என்ன இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு, அம்மாவுக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, எல்லாருமே அவனுடைய வாக்கை வந்து நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மணனுக்கும் ஒரு பதிலை அளித்து விட்டார். இதெல்லாம் தர்மப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, பெரிய பாவம் என்ன தெரியுமா, தர்மம் பண்ணன்றான்னா, ஏதாவது தானம் பண்றான்னா அந்த தானத்தை கொடுக்க விடாம தடுக்கிறது, ஏதாவது நல்லது பண்றான்னா அந்த நல்லதை பண்ண விடாம தடுக்கிறது, அதுதான் இருப்பதிலேயே பெரிய பாவம். அதனால எதுவுமே பண்ணக்கூடாது. நீ ஒரு மகன்னா எப்படி இருக்கணும், ஒண்ணு தயையில போய் ஸ்ராத்தம் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திதியிலும் அவருக்கு ஸ்ராத்தம் செய்ய வேண்டும், அப்பாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணணும். அப்படி அப்பா சொன்னதை
இருக்கும்போது கேட்கணும். இது ரெண்டும் இல்லாத போது இருக்கும்போது என்ன பண்ணணும்? அப்பா சொல்றதை கேட்டு நடக்க வேண்டும். அதுதான் ஆண்டாள் அழகா பண்ண. ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரா. எப்படிப்பட்டா? அப்பாவினுடைய சொல்லை கேட்டோன் தான் மகன். மகன் இருக்கு டெபினிஷன் சொல்றா ஆண்டாள். யார் அப்பாவினுடைய சொல்லை, தந்தையினுடைய வாக்கை அந்த பரிபாலனம் செய்கின்றானோ அவன்தான் மகன். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படின்னு திருப்பாவையில் அழகா சொன்னான். இப்போ லக்ஷ்மணனுக்கும் விடை அளிச்சாச்சு. கௌசல்யா என்ன பண்றா? சரி சரி நானும் உடனே வந்துடுனேன் அப்படின்னா, இல்ல இல்ல என்ன பண்ணணும்? அப்பாவை பார்த்து கொள்வதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்ல கௌசல்யா மங்களாசாசனம் பண்ணி அனுப்புறா. மங்களாசாசனம் அழகா பண்றா. என்ன சொல்றா? மங்களம் பகவான் விஷ்ணுகு, மங்களம் மதுசூதனகா, மங்களம் புண்டரீகாட்சா, மங்களம் கருடத்வாஜா விசல். அப்படி சொல்லி என்னென்னலாம் பண்றா பாருங்க. என்ன விஷ்ணு விஷ்ணு உனக்கு மங்களத்தை உண்டாக்கட்டும், மதுசூதனன் மங்களம் உண்டாக்கட்டும், புண்டரீகாட்சன் திருடத்தும் எல்லாரும் உன்னை மங்களமாக வைத்துக் கொள்ளட்டும் பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணி. அது மட்டும் இல்ல, ஒரு மூலிகையை எடுத்து விசல்யகரணின்னு ஒரு மூலிகையை எடுத்து அவங்க கிட்ட கையில கட்டி விடுறா. இத இப்போ கௌசல்யா கிட்ட விட பெற்று சீதை கிட்ட போறார். சொல்லிட்டு வரேன். அங்க போனா சீதை என்ன பண்ணுவா? ஏன் அம்மாவே வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உழவு சமாளிக்க வேண்டியிருக்கு. சீதை கிட்ட போனா என்ன பண்ணா? நானும் நிச்சயமாக வந்து விடுவேன். இல்ல இல்ல நீ தனியா தான் இருக்கணும் அப்படின்னு இங்கதான் இருக்கணும், நீ மிருதுவானவள் அப்படின்னு சொல்றா. உடனே சொல்றா, என்ன அநியாயம் சுவாமி? மாமியாருக்கு ஒரு நியாயம், மாட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அவ கேட்கிறான். ஏன்? இப்பதான் கௌசல்யா கிட்டன்னு சொன்னா, எங்கு கணவன் இருக்கின்றானோ அந்த இடத்தோட தான் மனைவி இருக்கணும், அவளுக்கு பணிவிடை தான் செஞ்சுட்டு இருக்கணும். என்னுடைய கணவன் நீ காட்டுக்கு போற, நான் உங்களோட தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டு நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி சொல்லும் போது வனவாசத்தில் நான் பங்கு கொள்ள நிச்சயமாக எனக்கு ஒரு உரிமை உண்டு. ஏன் உரிமை உண்டுன்னா, நான் யாரு? உன்னில் பாதி. ஏற்கனவே நான் மனசை தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஜோதிடர் எல்லாம் என் அப்பா கிட்ட சொன்னா, என்ன சொன்னான்னா, நான் கண்டிப்பா வனவாசம் போவேன் ஏற்கனவே திருமணத்திற்கு முன்னே சொல்லியிருக்கா. அதனால நான் மனசை திருடமா தான் வச்சுட்டு இருக்கேன், நான் நிச்சயமாக உன்னுடன் வருவேன் அப்படின்னு சொல்றான். ராமர் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். இப்ப என்ன பண்ணிட்டு, இப்போ சீதைக்கு கோபம் வந்துட்டு, காதல்ல ஒரு கோபம். என்ன பண்றா? கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னாலாம், ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண் வேடம் தரித்த பெண்ணாக இருக்கின்றீர்கள். நீங்க என்ன பண்ணீங்கோ? என்னை பாதுகாக்கணும்னு தான் திருமணத்துல கையை பிடிச்சிக்கோ. உங்களுக்கு தான் தாரை வார்த்து கொடுத்தார். உங்களை பத்தி அப்பா என்ன நினைப்பா தெரியுமா? சமதர்ம சரிதவ அப்படின்னு சொன்னது போய் இப்ப என்னாச்சு? வெளியில ஆண் தோற்றத்துல இருக்கீங்கோ, உள்ள பெண் மாதிரி இருக்கீங்களே. மன வலிமை இல்லையோ, மனைவியை காப்பாற்ற தைரியம் இல்லையோ, அதனாலதான் காட்டுக்கு அழைச்சின்னு போகாம இங்க நாட்டுலயே வச்சுட்டு போறீங்களோ அப்படின்னு சொல்றாரு எம்பெருமான். இல்ல காடு உன்னை சுட்டுமா, கல்லு முள்ளெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றார். அப்போ அழகான ஒரு கேள்வி கேட்கிறா. இந்த வாதம் எல்லாம் முடியணும்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதை வச்சு அந்த சரியான பதில் சொன்னீங்கன்னா நான் வரல. ஆனா தவறான பதில் சொல்லிட்டா எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது, நான் வந்தே தருவேன் அப்படிங்கிறார். ராமன் என்ன, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, சர்வ சாஸ்திரங்களையும் உணர்ந்தவனவன், அவன் தானே படிச்சவனே, எனக்கு தெரியாதா? சரி கேள்வி, என்ன கேள்வி கேட்கறியோ கேள்வி, பதில் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் ராமன். சீதை ராமனை பார்த்து கேட்டா என்ன கேட்டானா, எஸ்பயா சகசஸ்வர்கோ நிறையோ எஸ்பயா வினா இது ஜானன் பராம் பிரீத்தியும் கச்ச ராமம் மயாசக. எளிமையான கேள்வி. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படின்னு கேட்கிறா. ஆஹா, எளிமையான கேள்விதானே, இது கூட எனக்கு தெரியாதா? இந்திரப்பட்டணம் இருக்கு, அங்க யாரெல்லாம் புண்ணியம் பண்ணாலோ அவ போய் அங்க அனுபவிச்சுட்டு வருவா, அதுதான் சொர்க்கம். யமப்பட்டணம்னு ஒண்ணு இருக்கு, அங்க யாரெல்லாம் பாபம் பண்ணாலும் அந்த பாவத்துக்கு உண்டான பலனை அனுபவிக்க அங்க போயிட்டு வருவா அப்படின்னு சொன்னா. சீத்தை சிரிச்சுட்டா. என்ன இது சம்மதமே இல்லாத பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்றா. என்ன தெரியுமா, நீங்க யாருக்குன்னு கேட்டிருக்கணும். சொர்க்கம்னா யாருக்கு சொர்க்கம், யாருக்கு நரகம்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அங்க புண்ணியம் பண்ணா இந்திரலோகத்துக்கு போவா, பாவம் பண்ணா யமப்பட்டணத்துக்கு போவான்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் யாருக்குன்னு கேட்கல இல்லையா? ஏன்னா பாருங்க, ஒரு எதுவுமே கிடைக்காதவன் ஒருத்தன் இருக்கான், பசி பட்டியல இருக்கான், அவனுக்கு கேட்டு பாருங்க என்ன சொர்க்கம்னா, சாப்பாடு கிடைச்சா போதும் சொர்க்கம் அப்படின்வான். தூங்காம ஒருத்தன் இருக்கான், தூங்காமையே ரெண்டு ராத்திரி தூங்கவே முடியல, அவனுக்கு சொர்க்கம்னா எனக்கு நேரம் கிடைச்சி நல்லா தூங்கினா போதும், அதுதான் சொர்க்கம் அப்படின்வான். இப்படி யார் யாருக்கு அப்படின்னு ஒரு பக்தரை பாருங்க, ஒரு பக்தரை கேட்டா பெருமாளை சேவிச்சுட்டே இருந்தா சொர்க்கம், பெருமாளை சேவிக்க முடியலன்னா நரகம். எனக்கவை பட்டினினாலே, பெருமாளை பத்தி யாரெல்லாம் சிந்தனையே பண்ண முடியலையோ அது என்ன பட்டினினால், அதுதான் நரகம் அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்றா, ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி அப்படிங்கிறது இதுல இருந்து தான் வந்தது. என்ன, ராமனோட சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அது அயோத்தியாவா இருக்கும்,
அதனால அதுதான் என்னுடைய சொர்க்கம் அப்படின்னு சீதை சொல்லி நீங்க தோத்து போயிட்டீங்கோ அப்படின்னு சொல்றா. இன்னொரு விஷயத்தையும் சாஸ்திரங்களிலிருந்து சீதை தெரிவிக்கின்றாள். என்ன சொல்றான்னா, தவ சர்வமபி பிரயாம விஜ்ஞாய பாபனே பானனே வாசம் ந ரோச்சையே அரணையே பக்திமான் அவை ரட்சனே. என்னன்னா, ஒரு கணவனானவன் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களில் மனைவிக்கு முழு அதாவது பலன் உண்டு. எப்படின்னா, கணவன் புண்ணியம் பண்ணான்னா அதுல பாதி புண்ணியம் மனைவிக்கு சென்றுவிடும். கணவன் பாவம் செய்தானாயில் அதாவது 50% புண்ணியம்னா வந்துடும், பாவம்னா வரவே வராது. அதே மனைவி செய்தாள் அப்படின்னா மனைவி செய்யக்கூடிய புண்ணியமும் பாவமும், புண்ணியம் பண்ணா எதுவும் கணவனுக்கு செல்லாதாம், ஆனா பாவம் பண்ணா மனைவி செய்யக்கூடிய பாவத்தில் பாதி பாவம் கணவனுக்கு தானாகவே சென்று விடும் அப்படிங்கிறதையும் இங்கு அழகாக வால்மீகி நமக்கு காட்டி கொடுக்கின்றார். இப்போ ஆச்சு, சரி ஆக்ஷன் போய் தான் ஆகணும், ஏன்னா தோத்து போயிட்டார். சொர்க்கமா நரகமான்ற கேள்வியில ராமர் தோத்து போக சீதையையும் அழைச்சிட்டு போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இருந்தாலும் சொன்னாராம், எதற்காக இதை பண்ணாருன்னா, நீயா தவ சர்வம் அபி, நீ என்ன பண்ணிருக்கணும், நீயா உன்னோட வாயிலிருந்து, நான் என்ன பண்ண மக்கள் வந்து பின்னாடி சொல்லக்கூடாது, அவனுக்கு தான் கொடுத்தா என்ன நீ போய் வரணும் அப்படின்ற ஒரு கட்டளை இட்டார்கள். ஆனா என்ன பண்ணா, அவனுடைய மனைவி எதுவுமே பண்ணல, மனைவியை சேர்த்து காட்டுக்கு ஆக்ஷன் போயிட்டார் அப்படின்னு ராமனை பத்தி சொல்லிவிடக்கூடாது. உனக்கு எப்படி, நீ எப்படி ஆலோசிக்கிற அப்படிதான் இப்ப சர்வமபி பிரஜா பிராயம விஜாப ஆனனே அப்படின்னு அழகா சொல்றார். அதாவது நீ உன்னுடைய வாயிலிருந்து நீ சொல்லணும், நீ வந்து என்ன பண்ணணும், கணவனுடன் செல்வதுதான் சரி அப்படிங்கறத நீ உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதையும் ஆசிட்டு போறார். ஆசிட்டு வெளில வர்றார். வெளில வரும்போது இதுதான் முக்கியமான கட்டமே. என்ன முக்கியமான கட்டம், லக்ஷ்மணனுடைய சரணாகதி. எப்படி பண்ணாம பாருங்க லக்ஷ்மணன், இதுதான் சீதையை முன்னிட்டு கொண்டு சீதையை சிபாரிசுடன், ஏன்னா பிராட்டின்றமையாவோ புருஷகாரம் செய்பவள், எம்பெருமானுடன் நம் அனைவரையும் சேர்ப்பிக்கக்கூடிய காரியத்தை செய்யவள் தான் பிராட்டி. பெரிய பிராட்டியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி என்ன பண்ணா, புருஷகாரம் செய்வாள் அப்படின்றதுக்காக லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணா, 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது சேர்த்தியிலே சரணாகதம் செய்தான். சீதையை முன்னிட்டு கொண்டு சரணாகதம் செய்தான் அப்படிங்கிறது அழகாக வால்மீகி நமக்கு காட்டுகின்றார். சீதையை முன்னிட்டு கொண்டு சரணாகதம் செய்தான். சப்ராதும் சரணம் காம் நிபீய ரகுநந்தன சீதா முவாச்சாதியன ராகவம் ச மகாவிரதம். சீதையை முன்னிட்டு கொண்டு சரணாகதம் பண்ணானாம். என்ன பண்ணான் சொன்னா, அகம் சர்வம் கரிஷ்யாமி. அம்மா என்ன சொல்றான், நீங்க காட்டுக்கு போகும்போது என்ன நிச்சயமாக ஆய்ச்சிட்டு போனோம், அங்க எல்லாவுமாக நான் இருப்பேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து கொள்ளுவேன், கொடுப்பேன். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் என்ன பண்ணோம், எல்லா நேரங்களிலும் எம்பெருமானுக்கு அடிமை செய்வதையே, கைங்கரியம் செய்வதையே, சேஷத்துவத்தையே அவன் வேண்டினான். அதைத்தான் நான் பண்ணணும், அதற்காக எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனும் சீதையும் வெளியே வரும்போது கேட்டான். இந்த சரணாகதியை செய்தான். இப்போ பெருமான் என்ன பண்ணான், லக்ஷ்மணன் சீதையை முன்னிட்டு கொண்டு செய்தான். என்னன்னு செய்தான், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவில், அதுக்குதான் அவதார நோக்கமே. அந்த அவதார நோக்கத்திற்காக அவன் சரணாகதி செய்தான். உடனே ராமனும் ஏற்றான். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இதே மாதிரி மறுபடியும் பண்ணாரான் லக்ஷ்மணன். எப்போ, அந்த லக்ஷ்மணனே ராமானுஜராக பிறந்தார். ராமானுஜரா பிறந்தார். பிறக்கும்போது என்ன பண்ணார், அங்க போயிட்டு ரங்கநாயகி கிட்ட பிராட்டி, பெரிய பிராட்டி கிட்ட அனுமதி கேட்கிறார். நான் போயிட்டு பெருமான் கிட்ட சரணாகதி பண்ண போறேன், நீங்க தான் அதுக்கு எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும், புருஷகாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதலே சொல்லிடுறார். யார்கிட்ட, சீதை கிட்ட முதல்ல சொல்லிடுறார். அதே மாதிரி இங்க என்ன பண்றார், இங்க பெரிய பிராட்டி கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றார், போயிட்டு பெருமானும் பிராட்டியும் 2 பேரும் சேர்த்தில இருக்கும்போது சரணாகதம் செய்கின்றார். எப்படி லக்ஷ்மணனாக இருக்கும்போது ராமனையும் சீதையும் வைத்துக் கொண்டு சீதையை முன்னிட்டு சரணாகதம் செய்தார், இங்கே ராமானுஜராக அவதாரம் செய்ய போது பெரிய பிராட்டியான ரங்கநாச்சியாரை வைத்துக் கொண்டு அங்கு என்ன பண்றார், அங்கு நம்பெருமானிடம் சரணாகதம் செய்தார் அப்படிங்கிறது நமக்கு வரலாறு அழகாக காட்டுகின்றது. 3 பேரும் போறா. இப்போ யாரு, ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேரும் போயிட்டு மறுபடியும் தசரதன் பார்த்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பணும். லக்ஷ்மணன் வந்து அனுமதி கேட்கணும் தசரதன் கிட்ட. போய் கேட்டான். சரி போய் அதே மாதிரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். அப்போதான் இந்த லக்ஷ்மணன் போயிட்டு, நான் போறேன், எனக்கு எதுவுமே இல்லை,
எனக்கு எந்த கட்டளையும் இல்லை, இருந்தாலும் என்ன பண்றேன், நான் வந்து எந்த வரத்தினாலும் செல்லவில்லை, ஆனா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னு நானும் போகின்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுற்றி இருந்த மனைவிமார்கள் அனைவரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் அப்படின்னு காமிக்கிறார் வால்மீகி. அதுவும் என்ன, அர்த்த சப்த சதாஸ்தாஸ்து பிரமதாஸ் தர்மலோச்சனாக அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா 353 மனைவிகள் இருந்தா அதுல ஒரு மனைவி மட்டும்தான் அழலையும். அங்க 350, 700ல பாதி. அர்த்த சப்த சதாஸ்தாஸ்து அப்படின்னு சொல்ற அந்த 700ல பாதி 350 மனைவிகள் அழுதாருலாம். ஏற்கனவே கௌசல்யாவை பார்த்துட்டார், சுமித்திரை இனிமேதான் வரப்போறா, கைகை அழாம இருக்கா, 353 மனைவிகள் அப்படின்னு அழகாக வால்மீகி குறிப்பிடுகின்றார். ஆனா கம்பர் குறிப்பிடும் போது 60,000 மனைவிகள் அப்படின்னு சொல்றார். இப்போ 3 பேருக்கும் மரபுரி கொண்டு வந்த பார்த்த உடனே வசிஷ்டருக்கே தாங்கல, ரொம்ப கோபமாயிட்டார் அவரு. எதுக்கு சீதைக்கு மரபுரி, அவளுக்கு ஒன்றும் எதுவுமே வரம்லாம் கிடையாது, அவளுக்கு நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே, ராமனுக்கு தானே காட்டுக்கு போகணும்னு எதற்காக சீதை மரபுரியை அணிய வேண்டும்? சீதை இது வரைக்கும் மரபுரினா என்னன்னு கூட தெரியாது, பார்த்ததே கிடையாது. அப்போ இல்ல கணவனுக்கு ஏத்த மாதிரி நானும் மரபுரி தான் தரிப்பேன் அப்படின்னு சீதை சொல்றா. இப்ப தசரதன் சொல்றார், அதெல்லாம் பண்ணவே கூடாதுமா, என்னோட மகாலட்சுமி, இந்த குலத்திற்கே மகாலட்சுமியாக வந்திருக்கின்றாய், அப்படி மாட்டு பெண்ணா வந்திருக்கக்கூடிய நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி மரபுரி எல்லாம் தரிக்கல் ஆகாது. கஜானாவில் வந்து எடுத்துட்டு வர சொன்னார், நல்ல ஆடைகளையும் ஆபரணங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து அணிந்து கொள்ள செய்தார். இப்போ எல்லாம் ராமனும் லக்ஷ்மணனும் மரபுரியில இருக்கா. பிராட்டி என்ன எப்படி இருக்கா, சீதா பிராட்டி ஆடை அணிகலன்களுடன் இருக்கின்றாள். அடுத்ததாக சுமித்திரை வந்து சேர்றா. சுமித்திரை வந்துட்டு லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா, முக்கியமான இது லக்ஷ்மண சரணாகதிக்கு அப்புறம் சுமித்திரை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நம் கண்ணில் நீரை வர வைக்கக்கூடியது. எப்படிப்பட்ட வார்த்தை சொல்றா, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மதம் அயோத்தியாம் அட்டவியும் வித்தி கச்சிதயா யதாசுகம் அப்படின்னு சொல்றான். நீ என்ன பண்ணணும், இது பெரியவாச்சான் பிள்ளை 6 விதமான அர்த்தங்களை கொடுத்திருக்கின்றார். என்ன பண்ணணும், ராமம் தசரதம் வித்தி, என்ன பண்ணும், ராமனை நீ தசரதனாக எண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஜனகாத்மஜம் சீதை என்ன பண்ணும், அவளை வந்து தாயாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அயோத்தியை வந்து என்ன, காடுதான், காடுதான் வந்து வித்தி, என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய இடத்துலயே அந்த காட்டையே அயோத்தியாக நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருப்பாய் அப்படின்னு சுமித்திரை வந்து வாழ்த்துறாளாம் லக்ஷ்மணனை. அது எப்படி இருந்ததுன்னா, பெருமாள் யார், அவர்தான் எல்லாருக்கும் தந்தை, பிராட்டியார் அவர்தான் எல்லாருக்கும் தாய். ஒரு ஆத்மான்றதுக்கு தந்தை தாய் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமானும் பிராட்டியும் தானே. அப்படிப்பட்ட பெருமானும் பிராட்டியும் இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் நமக்கு சொர்க்கம், அங்கதான் சந்தோஷமாவே இருக்க முடியும். அதைத்தான் இங்கு சுமித்திரை லக்ஷ்மணனுக்கு காட்டி கொடுத்தால். அது மட்டும் இல்ல, அது யார், ராமர் யார், அண்ணன். அப்படிப்பட்ட அண்ணன் என்ன, யாருக்கு சமம், தந்தைக்கு சமம். அண்ணனின் மனைவி மணியார், அவர் என்ன தாய்க்கு சமமானவர்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் உன்னுடைய வீடு, உன்னுடைய இருப்பிடமே அதுதான் அப்படின்ற அந்த அர்த்தத்திலும் சொல்லி இருக்கின்றாள் சுமித்ரை. அது மட்டும் இல்ல, நடைமுறையில பார்த்தோம்னா ராமன் போயிட போறார், காட்டுக்கு போறார், அது கூட சீதையும் லக்ஷ்மணனும் போயிட போறா. போனதுக்கு அப்புறம் என்ன ஆக போறது, இங்க தசரதன் உயிரோடு இருக்க போவதில்லை, உயிர் வாழ போறது இல்லை. அப்போ என்ன ஆகும், ராமன் தான் உனக்கு அப்பாவாக இருந்து எல்லாத்தையும் பார்க்க போறார். அதனால இங்க தசரதன் போயிடுவார். போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், எங்க வாழ்க்கையில என்னோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது, சீதை தான் உனக்கு தாயா இருக்க போறா, அந்த காடு தான் உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்க போறது அப்படின்றத மறைமுகமாக சொல்லிவிட்டாள் சுமித்ரை. அது மட்டும் இல்ல, தசரதன் என்ன, ராமன் யாரு, தசரதனை போல எப்பவுமே மனைவி பேச்சை கேட்பானா. இங்கே தசரதன் எப்படி கைகை பேச்சை கேட்டு வரத்தை அளித்தானோ அந்த மாதிரி என்ன ஆக போறது, நீ இங்க காட்டுக்குள்ள போனாலும் இதுதான் நடக்க போறது. என்ன, சீதையோட பேச்ச ராமன் கேட்பான், கேட்டுட்டு என்ன பண்ணுவான், ஒரு மான் ஒண்ணு வரப்போறது, அந்த மாயமேன் பின்னாடி அவன் போவான். அதே மாதிரி சீதையை என்ன பண்ணுவா, என்ன மாதிரியே சொல்லுவா, என்ன சொல்லுவா, ராமன் பின்னாடியே நீ போ அப்படின்னு சொல்லுவா. நான் எப்படி சொன்னேன் இல்லையா, சுமித்திரை அவனுடைய மகன் என்ன பண்றா, நீ ராமனுக்கு போய் ராமனோட பணிவிடை செய்து கொண்டிரு அப்படின்னு சொன்ன மாதிரி அங்க சீதையும் இதே தான் சொல்ல போறா, நீ ராமன் பின்னாடியே போ அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரிதான் சொல்லுவா. என்ன, கடற்கரை வரை சென்று வா அப்படின்னு, அந்த கடற்கரைன்ற ஒரு இடத்துக்கு போவ, அதுதான் உன்னுடைய இருப்பிடம், அந்த இருப்பிடத்தில் தான் நீ சந்தோஷமா இருக்கணும், இந்த நிலைமையில் தான் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தியதாக பெரியவாச்சான் பிள்ளை அழகா சொல்றார். அது மட்டும் இல்ல, இதே மாதிரி 14 வருடம் காட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கு அப்புறம் யார் தெரியுமா சக்கரவர்த்தி, இந்த ராமன் தான் சக்கரவர்த்தி. பட்டத்து மகிழ்ச்சி யாரு, சீதை தான் சக்கரவர்த்தியா இருக்க போறா, பட்டத்து மகிழ்ச்சியா இருக்க போறா. இந்த அயோத்தியா மறுபடியும் செல்வ செழிப்போட இருக்க போறது. அப்போ அதனாலதான் அவன் சுமித்திரை என்ன சொன்னா, ராமம் தசரதம் வித்தி வித்திமாம்
வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அட்டவீம் வித்தி கச்சிதயதா சுகம் அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு சொல்லியதாகவும் அர்த்தம் காட்டுகின்றார். அது மட்டும் இதே மாதிரி இத்தனை இது காட்டினதுக்கு அப்புறம் என்ன சொல்றா கடைசியா, எப்படி தசரதன் ராமன் கிட்ட நீ அன்பு காட்டினியோ அந்த மாதிரி தசரதனுக்கும் சாபம் கொடுத்துட்டார், வரம் கொடுத்துட்டார் அப்படின்லாம் இருக்கல, அவரிடமும் அன்பு காட்டு. உனக்கு தெரியும் ராமன் கிட்ட நீ எவ்வளவு அன்பா இருக்கான்னு, அதே மாதிரி சீதையிடம் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கன்றதும் தெரியும். அந்த மாதிரி என்கிட்டயும் கொஞ்சம் காமி, அயோத்தியா கிட்டையும் கொஞ்சம் காமி. காட்டுல இருந்து பெருமாள் வந்து காட்டுக்கு போறார், அதனால அதுல உனக்கு அன்பு இருக்கு, அந்த மாதிரி அயோத்தியா கிட்டையும் கொஞ்சம் அன்பை காமி அப்படின்னு சொன்னதாகவும் சுமித்திரை சொன்னதாக பெரியவச்சான் பிள்ளை அழகா குறிப்பிடுறார். இப்ப இதெல்லாம் முடிஞ்சுட்டு சுமந்திரனை கூப்பிடுறா. எப்பவும் பர்சனல் செக்ரட்டரி மாதிரி அந்த மாதிரி அவர் தான் சுமந்திரன் தான். சுமந்திரனை தேர்ல ஏத்திட்டு போயிட்டு தண்டகாரண்யத்துல விட்டு வர சொல்லி கைகையை ஆணையிடுறா. இப்போ தேர்ல ஏறியாச்சு, சுமந்திரன் போட்டின்னு இருக்கான், ராமர் சீதை லக்ஷ்மணன் 3 பேரும் தேர்ல உட்காந்துருக்கா, போயிட்டு இருக்கா. போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறா, என்னது ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னா இதே மாதிரி நடந்துட்டா, ஐயோ அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமாக எல்லாரும் அப்படியே விட்ட கையில என்ன இருக்குதோ எல்லாத்தையும் போட்டுட்டா. அப்படியே தேர் போகக்கூடிய தேருக்கு பின்னாடியே ஓடுறா. அவ்வாவா எத்தனை அந்த வேலையா போறவாள்லாம் என்ன பண்ண, சுமந்திரனை சபிச்சுட்டே போறா. இந்த சுமந்திரன் படுபாவி ஏன் தான் இப்படி வேகமா ஓட்டுறானோ அப்படின்றா. ராமர் என்ன பண்றாரு, சீக்கிரம் ஓட்டு அப்படிங்கிற. எல்லா மக்களும் பின்னாடியே வந்துட்டா, நான் என்ன பண்றது, காட்டுக்கு போனோம்னு சொல்லியிருக்கா, இந்த மாதிரி வந்தா என்ன பண்றதுன்னு சுமந்திரனை வந்து ராமர் என்ன பண்றாரு, சீக்கிரம் போன்றார். ஆனா அங்க பிரஜைகள்லாம் என்ன பண்றா, திட்டின்னு இருக்கா, இந்த படுபாவி ஏன் வேகமா ஓட்டுறான், மெதுவா ஓட்டு சுமந்திரா, மெதுவா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு காட்சி நகர்ந்து அவ போயிட்டு ராத்திரி போயிட்டு தங்குறா, ஒரு இடத்துல தங்குறா குகனுடைய அந்த அந்த ராஜ்யத்துக்கு முன்னாடி. அதற்கு பிறகு என்ன நடந்தது, குகனுடைய நட்பு எப்படி இருந்ததுன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.